या देवी सर्वभूतेषु विष्णुमायेति शब्दिता नमस्तस्यै 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 नमो नमः। या देवी सर्वभूतेषु विष्णुमायेति शब्दिता नमस्तस्यै 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 नमो नमः। இப்போ அம்பாள் சௌமிய வடிவமாகவும் இருக்கா, அதி ரௌத்ரமாகவும் இருக்கா. ஸோ அந்த மாதிரி உள்ள தேவி ஜகத்துக்கே ஆதாரமாக இருக்கா. அவள் தான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாமே. அந்த மாதிரி உள்ள தேவிக்கு நமஸ்காரம் பண்ணுறோம்னு சொல்லி தேவதைகள் எல்லாம் நமஸ்காரம் பண்ணுறா. அதுக்கப்புறம் இந்த நமஸ்காரத்தில் என்ன சொல்கிறா, யாதேவி சர்வபூதேஷு. சர்வபூதேஷுனா எல்லா ஜீவன் உள்ள பொருள், ஆத்மாவாக இருக்கப்பட்ட எல்லா இடத்துலையும் தேவி எப்படி இருக்கானா வியாபிச்சுன்னு இருக்கா. எப்படி வியாபிச்சுன்னு இருக்கா? விஷ்ணு மாயேதி. விஷ்ணு மாயா. விஷ்ணு மாயானாரு இந்த யோக நித்ராவாக இருக்கா இல்லையா, அந்த தேவி தான் மாயா, அவளுக்கு பேர். ஸோ மாயானா நம்ம பார்க்குறது எல்லாமே மாயமாக உள்ளதான். இதெல்லாம் இந்த உலகமே மாயால் உண்டானது. அதனால் இவள் இல்லாத இடமே கிடையாதான். சர்வ இடம் வியாபிச்சுன்னு இருக்கா. எல்லா இடத்துலையும் அவளோட ப்ரெசன்ஸ் இருக்குது. அவள் இல்லாத இடமே இல்லை. ஸோ எப்படி ஒரு மண்ணில் நம்ம ஒரு வித்து போடுறோம், ஒரு சீடு போட்டால் அது ஒரு 2-3 நாளாச்சுன்னா எப்படி அழகாக ஸ்ப்ரவுட் பண்ணி வழியில் வருது இல்லையா. அதுலேயும் அந்த தேவியோட அனுகிரகம் இருக்குது அதுக்கு. அதனால தான் அந்த சீடு வழியில் அது ஒரு செடியாக வளர்ந்து, செடி மரமாக வளர்ந்து, பூ காய் பழங்கள் எல்லாம் கொடுக்கறது இல்லையா, நிழலை கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அவள் ஆல் பர்வேடிங். அவள் இல்லாத இடமே இல்லை. அதான் விஷ்ணு மாயேதி சப்திதா. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வியாபிச்சுட்டு இருக்கிற அந்த தேவிக்கு நமஸ்தஸ்யே நமஸ்தஸ்யே நாங்கள் திருப்பி நமஸ்காரம் பண்ணுறோம். அகெயின் அண்ட் அகெயின் we are giving obeisance to the goddess. அம்பாளுக்கு நாங்கள் நமஸ்காரம் பண்ணுறோம் சொல்லி இங்கே நமஸ்காரம் பண்ணுறோம். யா தேவி சர்வபூதேஷு சேதனேத்யபிதீயதே நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. या देवी सर्वभूतेषु चेतनेत्यभिधीयते நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. எந்த ஒரு தேவி, யாதேவினா எந்த ஒரு தேவி, சர்வபூதேஷு எல்லா சர்வபூதேஷு மீன்ஸ் எல்லா பொருள்லையும், ஓகே, எந்த ரூபமாக இருக்கா, சேத்தனேத்யபிதீயதே சேத்தனா ரூபமாக இருக்கா. சேத்தனா ரூபம்னா ஆத்மாவா இருக்கா சொல்லி, ஜீவனா இருக்கப்பட்டவள் இல்லை, துடிப்பா இருக்கிறது அந்த அதுக்கு தான் சேத்தனா சொல்லுவா. அந்த சைத்தன்ய ரூபமா இருக்கிற அந்த தேவிக்கு எங்களோடு திருப்பி நமஸ்காரம். யா தேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. யாதேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேண சம்ஸ்திதா. எந்த ஒரு தேவி சர்வபூதேஷு மீன்ஸ் எல்லா பொருள்லையும், எதுலெல்லாம் ஜீவன் இருக்குது, ஜீவன் இல்லாத எல்லா பொருள்லையும் எப்படி இருக்கலாம், புத்தி ரூபமாக இருக்கா. புத்தினா என்னது, நம்மளோட விவேக சக்தி. சிந்திக்கிறோம் இல்லையா, ஏதாவது சொன்னால் நம்மளால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், கிராஸ்ப் பண்ண முடியாது. இப்போ ஏதாவது சொல்லிதுன்னா அதுக்கு அதை நம்ம ரெசிப்ரோகேட் பண்ணுறோம், திருப்பி சொல்ல முடியாது இல்லையா. அதெல்லாம் சிந்திக்கிற புத்தி. நம்மளுக்கு புத்தி ரூபமாக தேவி இருக்கா. நம்மளுக்கு நல்ல புத்தி இருக்குன்னா அவள் இருக்கான்னு நம்மளுக்கு அனுகிரகமாக தேவி இருக்கா. ஸோ அந்த மாதிரி உள்ள புத்தி ரூபமாக உள்ள தேவிக்கு எங்களோட நமஸ்காரம் அப்படி சொல்லி இங்கே சொல்கிறான். யா தேவி சர்வபூதேஷு நித்ரா ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. யா தேவி சர்வபூதேஷு எந்த ஒரு தேவி, எல்லா பூதம்னா எல்லா பொருள்கள்லையும் எந்த ரூபமாக இருக்கா, நித்ரா ரூபேண சம்ஸ்திதா. நித்ரா ரூபத்தில் இருக்கப்பட்ட தேவி இல்லையா. நம்ம படுத்துனா தூக்கம் வரணும். தூக்கம் வர்றதும் அவளோட அனுகிரகம் இருந்தவாளுக்கு மாத்திரம்தான் தூக்கம் வரும். ஏட்டா மருந்து போட்டுனா கூட நிறைய பேருக்கு தூக்கம் வரதில்லை. ஸோ அந்த மாதிரி அம்பாவோட அனுகிரகம் இருக்கவா நல்லா சுகமாக படுத்துனா தூங்குவா. அந்த மாதிரி தூக்க ரூபத்தில் இருக்கப்பட்ட நித்ரா ரூபேண சம்ஸ்திதா அந்த தேவிக்கு நமஸ்தஸ்யை நாங்கள் திருப்பி நமஸ்காரத்தை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தேவதைகள் நமஸ்காரம் பண்ணுறாங்க. யா தேவி சர்வபூதேஷு க்ஷுதா ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. யா தேவி சர்வபூதேஷு க்ஷுதா ரூபேண. க்ஷுதா மீன்ஸ் பசி, ஹங்க்ரி இல்லையா. நம்மளுக்கு பசிக்கிறது நல்ல ஒரு சைன். நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறதா கரெக்டாக டைம் டு டைம் பசிக்கும். ஸோ அந்த பசி ரூபமாகவும் தேவி இருக்கலாம் நம்ம உடம்புல. ஸோ இதெல்லாம் ஒரு பாவங்கள் சொல்கிற அதில் அந்த மாதிரி உள்ள தேவி எல்லா பொருள்லேயும் இருக்கப்பட்ட அந்த பசி வடிவமாக இருக்கப்பட்ட தேவிக்கு எங்களோடு திருப்பி நமஸ்காரம் அப்படி சொல்லி நமஸ்காரத்தை பண்ணுறோம் இங்கே.
या देवी सर्वभूतेषु छायारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः. या देवी सर्वभूतेषु எந்த ஒரு தேவி எல்லா பொருள்லையும் உயிருள்ள எல்லா உயிர்களிலும் ஓகே எந்த ரூபமாக இருக்கா? சாயா ரூபேண சம்ஸ்திதா. சாயா ரூபம்னா பிரதிபிம்பமாக இருக்கப்பட்டவள். ஸோ அந்த பிரதிபிம்ப ரூபத்தில் இருக்கப்பட்ட அந்த தேவிக்கு நமஸ்தஸ்யே 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 நமோ நமஹ நாங்கள் திருப்பி திருப்பி நமஸ்காரத்தை பண்ணுறோம். யா தேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. யா தேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேண சம்ஸ்திதா. எந்த ஒரு தேவி எல்லா ஜீவத்துக்குள்ள சக்தி ரூபமாக இருக்கப்பட்டவள். சக்தினா என்னது? இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி. இச்சா சக்தினா நம்ம இச்சிக்கிறதெல்லாம் ஆசைப்படுறதெல்லாம் ஒரு சக்தி, அந்த ரூபமாக இருக்கா தேவி. ஞான சக்தினா நாலெட்ஜ், நம்ம திங்க் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் தான் ஞான வடிவமாக இருக்கா. அதே மாதிரி கிரியாசக்தி, ஏதோ ஒன்று நினச்சதை நம்ம பண்ணுறோம் இல்லையா, அந்த காரியத்தை பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் அம்பாள் உள்ளே இருக்கிறதுனால அவள் தான் பண்ண தூண்டி விடுறா நம்மளை பண்ணு சொல்லி. இப்போ நம்ம உட்காந்துட்டு படிக்கிறோம், இங்கே கேட்குறோம், எல்லாமே அவளோட அனுகிரகம் இது. அவள் தான் தூண்டி விடுறா நம்மளை படிக்கிறதுக்கும் அது காதில் விழறதுக்கும். அதை பார்த்து நம்ம திருப்பி சொல்லுறோம், எல்லாமே நம்ம கிரியை பண்ணுறோம். கிரியைனா நம்ம பண்ணுறப்பட்ட வேலைகள். ஸோ இது எல்லாமே அம்பாளாக இருக்கா. ஸோ அதுக்கு தான் சக்தின்னு பேர். இந்த சக்தி வடிவமாக இருக்கிற தேவிக்கு நாங்கள் திருப்பி திருப்பி நமஸ்காரத்தை பண்ணுறோம். யா தேவி சர்வபூதேஷு திருஷ்ணா ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. யா தேவி சர்வபூதேஷு திருஷ்ணா ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. திருஷ்ணான ஆசைகள், டிசையர்ஸ், ஆக்ரகம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த வடிவமாக இருக்கா. நம்ம இப்போ தேவி மகாத்மா படிக்கணும்னு சொல்ல ஒரு ஆக்ரகம் நம்ம வச்சுக்கிறோம் இல்லையா, டிசையர். ஸோ அதுவும் தேவி தான். ஸோ அந்த மாதிரி நம்ம ஆக்ரக வடிவம், ஆசை வடிவமாக இருக்கப்பட்ட ஒரு உயிர்கள்லையும் இருக்காளாம் தேவி. அந்த மாதிரி உள்ள தேவிக்கு நாங்கள் திரும்ப திரும்ப நமஸ்காரம் பண்ணுறோம் அப்படி சொல்லி ஸ்லோகம் இங்கே. யா தேவி சர்வபூதேஷு க்ஷாந்தி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. யா தேவி சர்வபூதேஷு க்ஷாந்தி ரூபேண சம்ஸ்திதா. க்ஷாந்தினா பொறுமை, டாலரன்ஸ், பேஷன்ஸ் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் நம்மளோட ஒரு பாவங்கள் இல்லையா. மனுஷன் ஒரு மிருகமானாலும் அதுக்கெல்லாம் பொறுமை இருக்கும் இல்லையா. வெயிட் பண்ணி பார்க்கும்போது ஒரு அனிமல் ஹண்ட் பண்ண போகிறது பொறுமையாக அது எத்தனை நேரம் வெயிட் பண்ணுறது பாருங்க, அந்த ப்ரேயை பிடிக்கிறதுக்கு அவசரப்பட்டு ஓடுறதில்லை. ஸோ அந்த மாதிரி பொறுமைசாலி நம்மளுக்கு அந்த பொறுமை ரூபத்திலே அம்பாள் தான் நம்மளுக்கு அனுகிரகமாக இருக்கா. ஸோ அந்த மாதிரி பொறுமை ரூபமாக இருக்கப்பட்ட தேவிக்கு எங்களோட திருப்பி திருப்பி நமஸ்காரத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம். யா தேவி சர்வபூதேஷு ஜாதி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. யா தேவி சர்வபூதேஷு ஜாதி ரூபேண சம்ஸ்திதா. நீங்கள் நினைப்பீங்க என்ன இங்கே ஜாதி பற்றி வருதுன்னு. ஆக்சுவலி இங்கே ஜாத்தினா நம்ம பிராமணா சூத்ரா வைஷ்யா அந்த ஜாதி கிடையாது. இந்த ஜாத்தினா பை பர்த் ஒரு இதில் பிறக்கிறோம் இல்லையா. அப்போ நம்மளெல்லாம் என்ன ஜாதி? மனுஷ ஜாதி. அதே மாதிரி மிருகங்களோட ஜாதி இருக்குது, மிருக ஜாதி. பசுக்களோட ஜாதி இருக்குது, மரங்களோட விருட்சங்களோட ஜாதி இருக்குது இல்லையா. அதுலேயே வேறு வேறு இருக்குது. இப்போ மனுஷனை நம்ம ஆண் பெண். ஸோ ஆண் ஜாதி பெண் ஜாதி இதுதான் தவிர பிராமணா சூத்ரா கிடையாது இங்கே. ஸோ அம்பாளுக்கு அந்த மாதிரி ஜாதி பேதமே கிடையாது. எல்லாம் அவளோட குழந்தை ஆனதுனால அதில் பல விதமான இது இருக்கே தவிர ஜாதி கிடையாது இங்கே. ஸோ இங்கே ஜாதி சொல்லப்பட்டது இப்போ நாய் ஜாதி வேறு, பூச்சை ஜாதி வேறு, சிம்ஹம் வேறு, ஆனை வேறு, அதே மாதிரி தென்னை மரம் வேறு, மாமரம் வேறு, சக்க மரம் வேறு இல்லையா. அந்த மாதிரி அதில் தான் டிஃப்ரென்ஸே தவிர ஜாதி சொல்லிட்டு நம்மளோட சர்நேம் வருது இல்லையா, ஐயர், மேனோன், இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் கிடையாது. நாயர், மனம்பூதிரி அப்படித்த ஜாதி இல்லை இங்கே. ஜாதினா இந்த வேறுபாடுகள் நம்மள்ட்ட பை ஜன்மனா என்னெல்லாம் வேறுபாடு இருக்குது, மரங்கள், விருட்சங்கள், பட்சிகள், பசுக்கள், மனுஷன்மார், இந்த மாதிரி ஜாதி. ஸோ அந்த மாதிரி உள்ள தேவிக்கு எங்களோட நமஸ்காரங்கள். யா தேவி சர்வபூதேஷு லஜ்ஜா ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. யா தேவி சர்வபூதேஷு லஜ்ஜா ரூபேண சம்ஸ்திதா. எந்த ஒரு தேவி
எல்லா ஜீவனுள்ள பொருளில் லஜ்ஜா ரூபமாக இருக்கா. லஜ்ஜானா நாணம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் ஒரு பாவம் நான் சொன்னேனே, நம்ம மனுஷனோட மிருகங்களோட எல்லாம் பாவம். கொஞ்சம் லஜ்ஜையும் வேணும் நம்மளுக்கு இல்லையா, லஜ்ஜை இல்லாதக்கு இருக்கக்கூடாது. ஸோ லஜ்ஜையும் வேணும். ஸோ அந்த லஜ்ஜா ரூபமாக லஜ்ஜா வடிவத்தில் இருக்கிற அந்த தேவிக்கு நாங்கள் திருப்பி நமஸ்காரத்தை பண்ணுறோம். யா தேவி சர்வபூதேஷு சாந்தி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. யா தேவி சர்வபூதேஷு சாந்தி ரூபேண சம்ஸ்திதா. இங்கே மனசுக்கு சாந்தி சொல்கிறோம் இல்லையா, நிம்மதி அதாக்கு இங்கே. ஸோ நிம்மதியாக இருக்கிறதும் நம்மளுக்கு ஒரு வரம் அது இல்லையா. எத்தனை பேர் லைஃப்பில் நிறைய கஷ்டத்தை பட்டு மனசுக்கு நிம்மதியை தொலைச்சி விட்றோம். நம்ம நிம்மதியே இல்லாத வாழ்க்கை இருக்குது நிறைய பேருக்கு. ஸோ அந்த நிம்மதியாக இருக்கிறதும் தேவியோட அனுகிரகம். அவள் தான் நம்மளுக்கு அந்த மனசை சாந்தப்படுத்துகிற அந்த வடிவத்தில் இருக்காளாம். ஸோ அந்த சாந்தஸ்வரூபமாக இருக்கிற தேவிக்கு எங்களோட திருப்பி நமஸ்காரம். யா தேவி சர்வபூதேஷு ஸ்ரத்தா ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. யா தேவி சர்வபூதேஷு ஸ்ரத்தா ரூபேண சம்ஸ்திதா. ஸோ அம்பாள் ஒரு ஜீவன்குள்ளே ஸ்ரத்தா வடிவமாக இருக்கா, ஸ்ரத்தா ரூபத்தில் இருக்கான்னு என்னது கான்சன்ட்ரேஷன் இல்லையா. நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். கான்சன்ட்ரேஷன் இல்லாட்டா நம்மளுக்கு ஒன்றுமே சாதிக்க முடியாது இல்லையா. ஃபஸ்ட்டு அது வேணும். ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதே ஒரு கான்சன்ட்ரேஷன் வேணும். ஒரு யோகாசனத்தில் நிற்கிறேன்னு வச்சுங்கோ, அந்த கான்சன்ட்ரேஷன் தான் நிற்க முடியும். அது மாதிரி ஏதாவது படிக்கிறதுக்கோ ஒன்று எழுதுறதுக்கோ இல்லை ஒரு வேலை பண்ணுறதுக்கோ அதுக்கெல்லாம் ஒரு நல்ல கான்சன்ட்ரேஷன் மைண்ட் அந்த மாதிரி வச்சுக்கணும் நம்ம. ஸோ அந்த மனசை கான்சன்ட்ரேஷன் அந்த ரூபத்தில் இருக்கிறது தேவி தான். ஸோ அந்த மாதிரி உள்ள ஸ்ரத்தா வடிவமாக இருக்கிற தேவிக்கு எங்களோட நமஸ்காரங்கள். யா தேவி சர்வபூதேஷு காந்தி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. யா தேவி சர்வபூதேஷு காந்தி ரூபேண சம்ஸ்திதா. காந்தினது ஆகர்ஷிக்கிறது, அட்ராக்ட் பண்ணுறது. ஸோ கிருஷ்ணன் ஆனாலும் சரி, அது காளி ஆனாலும் சரி, நம்மளை அப்படியே இழுக்கிறா இல்லையா. அந்த மாயை நம்மளை இழுக்கிறது. அந்த மாதிரி தேவியோட அழகு, அந்த சௌந்தரியம், அவளோட வடிவம், அவளோட ஒரு ரூபம், ஒரு சரித்திரம் எல்லாமே நம்மளை அட்ராக்ட் பண்ணுறது. அந்த மாதிரி உள்ள ஆகர்ஷணா சக்தி உள்ள அந்த தேவிக்கு எங்களோட நமஸ்காரங்கள். யா தேவி சர்வபூதேஷு லக்ஷ்மீ ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. யா தேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேண சம்ஸ்திதா. எந்த ஒரு தேவி எல்லா ஜீவனுக்குள்ளே லக்ஷ்மி வடிவமாக இருக்கா. லக்ஷ்மின்னு என்னது ஐஸ்வர்யம், சம்பத்து, வித்யை, சௌந்தர்யம், அழகும் லக்ஷ்மி தான் இல்லையா. அழகாக இருக்கிறதுனா அதுவும் லக்ஷ்மி கட்டாட்சம் நம்ம சொல்கிறோமே. ஸோ அதுவும் லக்ஷ்மி தான். நம்மளோட ஸ்தானமானங்கள், நம்மளோட எந்த இடம், நம்ம எந்த மாதிரி இருக்கோம்னு சொல்லி, இடம்னா எந்த மாதிரி இருக்கோம்னு சொல்லி எல்லோரும் நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுறான்னா அதுவும் லக்ஷ்மியோட கட்டாட்சம் தான். ஸோ அந்த லக்ஷ்மி வடிவமாக இருக்கிற அந்த தேவிக்கு எங்களோட நமஸ்காரங்கள். யா தேவி சர்வபூதேஷு விருத்தி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. யா தேவி சர்வபூதேஷு விருத்தி ரூபேண சம்ஸ்திதா. விருத்தினா நம்ம பண்ணப்பட்ட இந்த வேலைகள். ஓகே, உபஜீவன மார்க்கம் சொல்கிறோம் இல்லையா. நம்ம ஒரு ஜீவிக்கிறதுக்கு ஒரு வேலையை பண்ணுறோமே. ஸோ எந்த வேலையும் மேல் கீழ் கிடையாது. நம்ம என்ன வேலை பண்ணுறோமோ எல்லாமே அது பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணி செய்யணும். ஸோ அது எந்த ஒசந்த வேலையானாலும் தாழ்ந்த வேலையானாலும் எல்லாமே அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணி செய்யணுமா. ஸோ எதுலேயுமே மேலே கீழே அப்படி கிடையாது. ஸோ அந்த மாதிரி உள்ள விருத்தி நம்ம பண்ணப்பட்ட எந்த வேலையானாலும் அதெல்லாம் தேவிக்கு சமர்ப்பணம் பண்ணுறோம். அந்த விருத்தி ரூபத்தில் இருக்கப்பட்ட தேவிக்கு எங்களோட நமஸ்காரங்கள் சொல்கிறாங்க. யா தேவி சர்வபூதேஷு ஸ்மிருதி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. யா தேவி சர்வபூதேஷு ஸ்மிருதி ரூபேண சம்ஸ்திதா. ஸ்மிருதினா என்னது? மெமோரி. ஓகே, ஓர்ம சக்தி நம்மளோட மறக்காமல் இருக்கோம் இல்லையா. இப்போ அடுத்த வாரம் கிளாஸ் இருக்குதுன்னு நம்ம இந்த வாரமே சங்கல்பம் எடுத்துடுறோம். நெக்ஸ்ட்டு மண்டே கிளாஸ் இருக்குது. ஸோ அதை யாரும் ஓர்மப்படுத்துகிறா? அம்பாள் தான். அந்த ஓர்ம சக்தியாக நம்ம மனசுக்குள்ளே தேவி இருக்கா. ஸோ அந்த மாதிரி ஓர்ம சக்தியாக இருக்கிற அந்த தேவிக்கு எங்களோட நமஸ்காரங்கள். யா தேவி சர்வபூதேஷு தயாரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை
நமஸ்தஸ்யை நமோ நமः. யா தேவி சர்வபூதேஷு தயாரூபேண சம்சிதா. எந்த ஒரு தேவி எல்லா ஜீவஜாலத்திலையும் தயானது கருணை, கைண்ட் இல்லையா, கைண்ட் ஹார்ட்டட், அந்த மாதிரி தயா வடிவமாக இருக்காளோ. இப்போ நிறைய நம்ம பார்க்குறோம், ஒரு சிம்ஹம் ஒரு மானை பிடிக்க போகிறது, ஆனால் அந்த சிம்மத்துக்கு தெரியறது அந்த மான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, அப்படி தெரிஞ்சுன்னா விட்டு விடுறது. அதே மாதிரி நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். இவன் தேவி மகாத்மியத்திலே அந்த காட்டில் எப்படி இருந்தாம், சிம்ஹம் மானும் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ஒரு முயலும் பாம்பும் அது ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று அடித்து சாப்பிட்றதில்லை, தயை காணிக்கிறது. ஸோ அந்த தயா ரூபமாக இருக்கப்பட்ட அந்த தேவிக்கு எங்களோட நமஸ்காரங்கள். யா தேவி சர்வபூதேஷு துஷ்டிரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. யா தேவி சர்வபூதேஷு துஷ்டிரூபேண சம்ஸ்திதா. ஓகே, எந்த ஒரு தேவி எல்லா ஜீவஜாலங்களுக்குள்ளேயும் துஷ்டினது திருப்தி வடிவம். ஓகே, சாட்டிஸ்ஃபேக்ஷன், கண்டென்ட்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா, சந்தோஷம். துஷ்டினா சந்தோஷம். நம்மளுக்கு மனசு சந்தோஷமாக இருக்குன்னா அதுவும் அந்த தேவி உள்ளே இருந்து நம்மளை சந்தோஷத்தை கொடுக்குறா. அந்த சந்தோஷத்தை கொடுக்கப்பட்ட அந்த தேவிக்கு எங்களோட நமஸ்காரங்கள். யா தேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. யா தேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேண சம்ஸ்திதா. எந்த ஒரு தேவி எல்லா ஜீவஜாலத்துக்குள்ளேயும் மாத்ருரூபேண, மாத்ரு வாத்சல்யம், ஓகே, வாத்சல்ய பாவத்தை சொல்கிறாங்க. மாத்ருன்னா அம்மா, அந்த ரூபத்தில் இருக்கப்பட்ட அந்த தேவிக்கு நமஸ்தஸ்யே 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 நமோ நமः. எங்களோடு மீண்டும் மீண்டும் நமஸ்காரங்கள். யா தேவி சர்வபூதேஷு பிராந்தி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. யா தேவி சர்வபூதேஷு பிராந்தி ரூபேண சம்ஸ்திதா. எந்த ஒரு தேவி, பிராந்தினா பிரமை, பிரமம் சொல்கிறோம் இல்லை, அப்படின்னா இமோஷன்ஸ், நம்மளுக்கே நிறைய இமோஷன்ஸ் உண்டு பாருங்க. ஸோ இந்த இமோஷன்ஸ் அந்த வடிவத்தில் இருக்கப்பட்ட தேவி. ஸோ அம்பாள் இப்படி ஒரு ரூபத்தில் இருக்கா. நிறைய பாவம், குணங்களை பற்றி இதில் சொல்கிறா. ஒரு 21 பாவங்கள் சொல்லியாச்சு, 21 ஸ்லோகாஸ் இங்கே. ஓகே, அந்த 12லேருந்து தொடங்கி இந்த இது வரை இப்போ சொன்னோமே அது வரை உள்ள ஒரு பாவம் தேவியோடு. ஸோ அந்த பாவமெல்லாம் நம்மளுக்கும் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தேவி தான். நம்மக்கிட்ட என்னெல்லாம் இந்த குணங்கள் இருக்குது எல்லாமே தேவியாக இருக்கா நமக்குள்ள. ஸோ அந்த மாதிரி உள்ள தேவிக்கு, பிரமையாக இருக்கப்பட்ட தேவிக்கு நாங்கள் திருப்பி திருப்பி நமஸ்காரத்தை தெரிவிக்கிறோம். இந்திரியாணாம் அதிஷ்டாத்ரி பூதானாம் சாக்கிலேஷு யா பூதேஷு சததம் தஸ்யை வியாப்தி தேவ்யை நமோ நமः. இந்திரியாணாம் அதிஷ்டாத்ரி பூதானாம் சாக்கிலேஷு யா பூதேஷு சததம் தஸ்யை வியாப்தி தேவியை நமோ நமः. எந்த ஒரு தேவி எல்லா உயிர்களுக்கும் அதிஷ்டாத்ரியாக இருக்காளோ, அப்படின்னா என்னது, நம்ம கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், மனசு, இந்த மாதிரி உள்ள 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், மனசு, இந்த மாதிரி உள்ள இதுக்கெல்லாமே அதிகாரி அவதான் கண்ட்ரோல் பண்ணுறா எல்லாத்தையுமே. இப்போ கண்ணால் பார்க்க முடியும்னா அதுவும் அவளால் கண்ட்ரோல் பண்ணியிருந்தால் பார்க்க முடியாது இல்லையா. கை வேலை பண்ணுறது, கால் நடக்கிறது, வாய் பேசுறது, மனசு திங்க் பண்ணுறது, இந்த மாதிரி உள்ள எல்லா பார்ட்ஸும் நம்மளோட எல்லாமே தேவியோட அண்டரில் இருக்குது. அதிஷ்டாத்ரி, அவள் தான் அதுக்கெல்லாம் அதிகாரி. ஸோ அந்த மாதிரி உள்ள தேவி எப்படி இருக்கா, எல்லா இடம் வியாபிச்சுன்னு இருக்காளாம். அவள் அர்ச்சனை அவள் இல்லாத இடம் கிடையாது, எல்லா இடமுமே வியாப்தி தேவி சததம் எப்போவுமே இருக்கா. அவள் பூதேஷு சததம் தஸ்யை வியாப்தி தேவி, எல்லா இடம் வியாபிச்சுன்னு இருக்கிற ஆல் பர்வேடிங் ஷீஸ். அந்த மாதிரி உள்ள தேவிக்கு எங்களோட நமஸ்காரங்கள். சிதிரூபேண யா கிருஷ்ணம் ஏதத் வியாப்ய ஸ்திதா ஜகத் நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. சிதிரூபேண யா கிருஷ்ணம் ஏதத் வியாப்ய ஸ்திதா ஜகத். எந்த ஒரு தேவி ஜெகத் முழுவதும் சிதி ரூபமாக இருக்கா. சித்தினா அந்த சேத்தனா ரூபம், போத ரூபத்தில் இருக்கப்பட்டவள். அப்படின்னா என்னது, கான்ஷியஸ்னஸ். ஸோ அந்த கான்ஷியஸ்னஸ்ஸாக இருக்கப்பட்ட அந்த சித் ரூபத்தை நாங்கள் நமஸ்காரம் பண்ணுறோம். திருப்பி திருப்பி அந்த தேவிக்கு, சைத்தன்ய ரூபமாக இருக்கிற தேவிக்கு எங்களோட நமஸ்காரம். ஸ்துதா சுரைர் பூர்வமபீஷ்ட சம்சயாத் ததா சுரேந்திரேண தினேஷு சேவிதா கரோது சான சுபஹேதுரீஸ்வரி சுபானி பத்ர்யாண பிஹந்து சாபதஹ.
இங்கே என்ன சொல்கிறா, ஸ்துதா சுரைஹி பூர்வம் அபீஷ்ட சம்சயாத்து. தேவன் தேவதைகள், ஓகே, தேவதைகள் எல்லாம் பண்டு ஸ்துதிக்கப்பட்டவள் இந்த தேவி. பூர்வம் அபீஷ்ட சம்சயாத்து, முன்னால பூர்வம்னா பண்டே தேவதைகள்லாம் ஸ்துதிச்சிருக்கா இந்த தேவியை. அவள் யாராக்கும் ததா சுரேந்திரன் தினேஷு சேவிதா, இந்திரனால தினேஷு தினமும் சேவிதா சேவிக்கப்பட்டவள். தின நித்தியமும் இந்திராதி தேவதைகள் இந்த தேவியை பூஜிச்சிருக்கா, சேவிச்சிருக்காளாம். அந்த மாதிரி உள்ள தேவி கரோதுசான சுபஹேதுரீஸ்வரி, நம்மளுக்கு எல்லா மங்களத்தை தரட்டும். சுபஹேதுரீஸ்வரி, சுபங்கள், நம்மளுக்கு எல்லா சுபத்தையும் அந்த ஈஸ்வரியான தேவி நம்மளுக்கு தரட்டும். அதே மாதிரி சுபானி பத்ரான் அபிஹந்து சாப்பதா, மங்களத்தை தரட்டும், எங்களோட ஆபத்துலேருந்து எங்களெல்லாம் ஆபத்தில் நம்மளுக்கு வரப்பட்ட கஷ்டத்துலேருந்து நம்மளை காப்பாற்றட்டும் அப்படி சொல்லி தேவதைகள் பிரார்த்திக்கிறாளாம் இங்கே. யா சாம்பிரதம் சோதத தைத்யதாபிதைஹி அஸ்மாபிரீஷா ச சுரைர் நமஸ்யதே யா ச ஸ்மிருதா தக்ஷணமேவ ஹந்தினஹ சர்வாபதோ பக்தி வினம்ரமூர்த்திபிஹி. யா சாம்பிரதம் சோதத தைத்யதாபிதைஹி அஸ்மாபிரீஷ ச சுரைர் நமஸ்யதே. இங்கே தேவதைகள்லாம் சொல்கிறா, அசுரர்கள்கிட்டேருந்து நாங்கள் இப்போ தப்பிச்சிருக்கோம் இல்லையா, அந்த யுத்தத்தில் தேவியால் ஜெயிக்கிறவாலாம். ஸோ அவகிட்டேருந்து தப்பிச்ச நாங்கள் என்ன பண்ணுறோம், அஸ்மாபிரீஷாச்ச சுரை நமஸ்யதே, எல்லாம் அந்த சுரர்களெல்லாம் தேவியே நமஸ்காரம் பண்ணுறாளாம். எப்படி ரொம்ப வினயமாக நம்ரத்தோட பக்தி பூர்வமாக தேவியே நமஸ்காரம் பண்ணுறாளாம். ஸோ அந்த மாதிரி உள்ள தேவி யாச்ச ஸ்மிருதா தக்ஷணமேவ ஹந்தினா, உடனே தக்ஷணம்னா அந்த சமயத்தில் இம்மீடியட்டாக அவள் என்ன கொடுக்குறா, சர்வா ஆபதோ பக்தி வினம்ர மூர்த்திபிகி, பக்தியும் நம்ரம்னா ரொம்ப கைண்டாக நம்ம பகவான் தேவியை நமஸ்காரம் பண்ணினா எல்லா ஆபத்துலேருந்து நம்மளை காப்பாற்றுவள். சர்வ ஆபதோ, எல்லா ஆபத்துலேருந்து நம்மளை காப்பாற்றி அந்த அசுரர்கள்ட்டேருந்து நம்மளை காப்பாற்றி விடுவள் சொல்லி எல்லா தேவதைகளும் தேவியை ரொம்ப பக்தியோடும் வினயத்தோடும் நமஸ்காரத்தை பண்ணுறாங்க.